வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காகவும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காகவும் கேரளா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களுக்கு நாளை பயணம் மேற்கொள்கிறார். ஈரான் நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிவுறுத்தலில் இந்தியர்கள் தூதரகத்துடன் முன்கூட்டியே தொடர்பு கொள்ளாமல் ஈரானின் நில எல்லை பகுதிகளுக்கு சென்று நாட்டை விட்டு வெளியேற முயற்சிக்க கூடாது என்று அறிவித்துள்ளது. நில எல்லை சாவடிகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் தூதரகத்தின் தெளிவான வழிகாட்டுதலை பெற்ற பிறகே பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட அமர்வு நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் கூடிய நிலையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று காலை 11 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம், தவளக்குப்பம், கிருமாம்பாக்கம், பாகூர், கரிக்கலாம்பாக்கம், வடமங்கலம், திருவண்டார்கோவில், வாதானூர், கரியமாணிக்கம் மற்றும் கரையாம்புத்தூர் ஆகிய இயக்குதல் மற்றும் பராமரிப்பு பிரிவு அலுவலகங்களுக்கு உட்பட்ட மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டண நிலுவைத் தொகையை செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்குமாறு மின்துறை செயற்பொறியாளர் திரு உமேஷ் சந்திரா கேட்டுக்கொண்டுள்ளார். மின் கட்டண நிலுவை காரணமாக இணைப்பு துண்டிக்கப்பட்ட பிறகு நிலுவைத் தொகையை முழுவதுமாகவோ அல்லது தவணை முறையிலோ நண்பகல் 12:30 மணிக்குள் செலுத்திய பிறகே மின் இணைப்பு வழங்கப்படும் என்றும் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். தென் தமிழக பகுதி முதல் கடலோர கர்நாடகா வரை நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டத்திலும் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.